வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாணி அரவிந்த் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இங்கு எழுத்தாளர் வாணி அரவிந்த் அவர்களின் புதினங்களை ஒளி வடிவமாக கேட்டு ரசிக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விழிகள் தேடும் பூங்கவிதை. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகள் தேடும் பூங்கவிதை. கவிதை 6. சத்தம் போட்ட வாய் மேலே குத்துவேன், சைலண்ட் ஆறு என்றாள். அக்னிவின் தலைமுடி அவளது 2 கரங்களிலும் இறுக்கமாக பற்றி இருந்தாள். ஆங்கிரிபர்ட், விட்டுடி, வலிக்குது. தலைமுடி எவ்வளோ இறுக்கமா பிடிச்சு ஆட்டினா இருக்கிற முடியும் கொட்டி அப்புறமா மொட்டை மண்டையே ஆயிடுவேன். 2 பேரும் ஜோடியா போனா உனக்கு தானே கஷ்டமா இருக்கும் என்றான். உனக்கு அப்படி வேற ஒரு ஆசை இருக்கா? இதுக்காகவே தலையில இருக்கிற 4 முடியை பிச்சுட்டு போட்டுருவேன் என்று இன்னும் இறுக்கமாக பற்றினாள். ஹேய், மேட் ஃபார் ஈச் அதர் போல இருக்க வேண்டாமா? ஒரு அணியும் வேண்டாம், வாயை மூடு என ஆவேசமாக பேச, இப்படியாவது பக்கத்துல வந்தாளே என ஒரு கணம் மனதிற்குள் நினைத்தான். விடுடியர், ரொம்ப வலிக்குது, நான் போய் அங்க ஓரமா சமத்தா உட்காந்துக்கிறேன் என்றான். இப்படியே சொன்னதை ஒழுங்கா செய்வியா? நான் தான் செய்வேன்னு சொல்றேன் இல்ல, நீ மட்டும் விட்டு பாரேன் என கெஞ்சலாக கேட்க, உன்னை நான் நம்ப மாட்டேன். எவ்வளோ பொறுமையா சொன்னேன். நான் இந்த கல்யாணத்தை விருப்பமே இல்லாம தான் செஞ்சுக்கிட்டேன்னு உனக்கே தெரியும். கல்யாணமே வேண்டான்னு சொல்லியும் சித்திக்கு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை சாமர்த்தியமா முடிச்சிட்டேன். இப்போ உங்ககிட்ட தெளிவா சொல்றேன், கல்யாண வாழ்க்கைக்கு தகுதியானவன் நான் இல்லை. என்னால உங்க வாழ்க்கை கெட வேண்டாம். ஒழுங்கா டிவோர்ஸ் கொடுத்துட்டு நல்ல பிள்ளை விலகிக்கோங்க என்றாள். என்னடி, ஒரு தடவை டான்னு சொல்ற, ஒரு தடவை வாங்க போங்கன்னு சொல்ற, ஒரு முறை என்னையவே கெட்டவன்னு சொல்ற, ஒரு முறை உன்னைய கெட்டவன்னு சொல்லிக்கிற. ஆக மொத்தம் இப்ப என்னதான் சொல்ல வர? ஏண்டா மாங்கா, இவ்வளோ நேரம் தெளிவா தானே சொன்னேன், மறுபடியும் உனக்கு விளக்கமா சொல்லணுமா? நான் ஒன்றும் ப்ரொஃபஸர் இல்லை என்று முறைத்தாள். சரி, உன் பேச்சுக்கே வரேண்டி. நீ தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்ட, நானும் தப்பானவன்னு சொல்லிட்ட. ஏண்டியர், அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தானே. அப்ப நாம ஏன் உன்னா சேரக்கூடாது? அடிங்க ராஸ்கல், ஏண்டா இப்படி என்னை படுத்துற? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட அறிவே இல்லாம விளையாட்டா பேசிட்டு என எரிச்சலோடு சொல்ல, ஆங்கிரிபர்ட், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? கிளிப்பிள்ளைக்கு இதெல்லாம உங்க ஊர்ல சொல்லி கொடுப்பீங்க என சிரித்தான். அட கருமம் பிடிச்சவனே, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு எகதாளமா இருக்கா? லொல்லு பேசிட்டு இருக்கியா? இப்படியே வாய்மையிலே ஒன்று வச்சனா பாரு என்று முறைத்தாள். இருட்டில் எக்கு தப்பா அடிச்சிடாதடி, நான் தாங்க மாட்டேன். உன் மாமா பாவம். நீ எனக்கு மாமாவா? கொன்னுடுவேன். சொன்ன எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு மரியாதை நாளைக்கு காலையில சைலண்டா போயிட்டு விவாகரத்து பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு வர, கையெழுத்து போட்டு தர. என்னடி கேட்கறது விவாகரத்து, இதுல ரைமிங்கெல்லாம் பேசுற? வாய மூடு. இப்ப என்ன சொன்னன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. என்ன சொன்னீங்க? அப்படி திருப்பி சொல்லுங்க. ஏன்னா சொல்லவே இல்லைன்னு திரும்ப நீங்க படிப்பீங்க. அப்படியெல்லாம் எனக்கு நடிக்க வராது. இப்போ என்ன, காலையில எழுந்து போய் டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டு வந்து கையெழுத்து போட்டு தரணும். நீ கையெழுத்து போடுவியா அதானே? அதேதான். போய் மரியாதையே படு. அதுக்கு மேல என்ன ஆகும்னு சொல்லவே இல்லையே என அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். அதுக்கு மேல ஆகாரத நான் பாத்துக்கிறேன், மரியாதையே போய் படு என அவனை வேகமாக தள்ளி விட்டாள். பரவாயில்லையே, பார்க்கத்தான் ஆள் ஒல்லியா இருக்க, ஆனால் ஸ்ட்ராங்கா தான் இருக்க போல. இவ்வளோ வேகமா தள்ளி விடுற? இருட்டுக்குள்ள போய் எங்கேயாவது கீழே வந்து அடிபட்டா உனக்கா வலிக்கும்? நீ எல்லாம் அடங்கவே மாட்டியாடா என பொங்கி எழுந்தாள். முதல்ல மாமாவை மரியாதையே பேசணும், வாடா போடான்னு பேசக்கூடாதுடா ஆங்கிரி பேர்ட். அப்படித்தான்டா சொல்லுவேன். ஓகே சொல்லுடி என்றான். நீ என்னத்துக்கு டீன்னு சொல்ற? நான் தாலி கட்டின பொண்டாட்டி, அதனால டீன்னு சொன்னேன். நான் செல்லமா கூப்பிடுறேன், நீயும் டா சொல்லேன். சொன்னா மட்டும் என்ன? என்ன நீ கூப்பிடவா போற? கூப்பிடாதன்னு சொன்னா கூப்பிடுவேன். எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ டானே சொல்லு என சிரித்தான். அப்படியா? இனிமே எதுக்காக உன்னை டான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்லிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இதே பிடிச்சிருக்கு, இப்படியே கண்டினியூ பண்ணு. இல்லைங்க, பரவாயில்லைங்க, நான் மரியாதையாகவே இனிமேல் கூப்பிடுறேங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, இப்போ வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் தூங்குறீங்களா? என்ன ஆங்கிரிபர்ட், உனக்கு அறிவே இல்லை. கண்ணை மூடுனா தானே தூங்க முடியும், வாயை மூடுனா எப்படி தூக்கம் வரும்? என்ன நக்கலா? இதுக்கு மேலே வாயை திறந்து பேசுனா துவம்சம் பண்ணிடுவேன், மரியாதையே தூங்குங்க என்றாள். உலகத்துல எவனுக்குமே இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்காது. இதெல்லாம் ஒரு கல்வெட்டுல தான் செதுக்கி வைக்கணும், இல்லைனா ஒரு டைரியிலையாவது எழுதி வைக்கணும். இப்போவும் சொல்றேன்டி, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் நீ வருத்தப்படத்தான் போற
என்று அவன் சொல்லும் போதே ஷான்வி எதையோ எடுத்து வீசினாள். இருட்டில் கூட குறிபார்த்து அடிக்கிறாளே, அம்மா என்று நினைத்து அமைதியாக அமர்ந்தான். தலையணையை என்கிட்ட கொடுத்துட்டு நீ எப்படி தூங்குவ என்றான். பேசி பேசி என்னை கொல்லாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடுறீங்களா? கடவுளே, நான் கொடுத்து வச்சது இவ்வளோதானா? சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்டு தான் இப்படி எக்கு தப்பா முடியுது, செகண்ட் நைட்டாவது நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம் என பலவிதமான சிந்தனைகளோடு உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டு இருந்தான். அக்னிவிற்கு தூக்கம் வராமல் தண்ணீர் குடிக்க எழுந்தவன் அவளது காலை தெரியாமல் மிதித்து விட்டான். வழியில் வெடுக்கென்று காலை இழுத்தவள் அவனை அதே நேரத்தில் உதைத்தாள். ஏண்டி, தெரியாம தானே மிதிச்சிட்டேன், இதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை உதப்பியா என கேட்டுக்கொண்டு லைட் ஸ்விட்சை ஆன் செய்தான். தெரியாம சேர மூஞ்ச பாரு, நீ வேணும்னுதான் செஞ்சிருப்ப, எனக்கு தெரியும். லைட்டை ஆஃப் பண்ண விரல உடச்சிருவேன், லைட்டு எரியட்டும். அதே போல இப்பவே சொல்லிட்டேன், இந்த வீட்டுக்காக ஊருக்காக பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறேன். வெளியே போய் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சீன் போடுறது அதெல்லாம் எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். நாளைக்கு விவாகரத்து பத்திரம் கைக்கு வரணும். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் என கண்டிப்போடு சொன்னாள். அப்படி ஒன்று நடந்த தாண்டி நீ போவ என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு, சரிங்க மேடம், உத்தரவு என்றவன் தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீரை குடித்துவிட்டு மீண்டும் வந்து அமர்ந்தான். நாளைக்கு இவ்வளோ போகாத மாதிரி மனசை மாத்தணும், அதுக்குள்ள ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன செய்யலாம் என சிந்தித்தபடி படுத்திருந்தான். அப்படியே பொழுது போக தொடங்கியது. இருவருமே இரவு முழுக்க உறக்கமின்றி கழித்தனர். வசுந்தராவின் குரல் வெளியில் கேட்டு கொண்டிருக்க ஷான்வி அவசரமாக எழுந்து குளித்துவிட்டு வேறு உடையை மாற்றி கொண்டு வந்தாள். என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருக்கா என அக்னி அவளை வர்ணிக்க வாயை திறந்தான். இப்படியே வாயை கிழிச்சிருவேன், மரியாதையை வாயை மூடிக்கிட்டு குளிச்சுட்டு நான் சொன்ன வேலையை போய் செஞ்சுட்டு வரீங்க என்றாள். இவ விடவே மாட்டா போலவே என்று நினைத்து கொண்டே குளிக்க சென்றான். அவனும் குளித்து முடித்து விட்டு வர, சரி வா போய் காஃபி குடிக்கலாமே என்று அவளை அழைக்க, அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கே தெரியும் என்றாள். அப்புறம் மேடம், முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா என்றான். ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரே வார்த்தை விவாகரத்து, அவ்வளோதான் என்று ஆணித்தரமாக சொன்னாள். ஆனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், கேட்குறீங்களா மேடம்? என்ன என்பதை போல முறைத்தாள். ஐ லவ் யூ ஷான்வி சொன்ன நிமிடத்தில் அவளை தன்வசம் இழுத்து இதழோடு தன் இதழை பதித்தான். இதை சற்றும் எதிர்பாராதவள் நிலை குலைந்து போனாள். அந்த நொடி அவனை தள்ள முடியாமல் திணறினாள். சற்று நிதானத்திற்கு கொண்டு, விடுங்க என்று தன் சக்தியை ஒன்றாக திரட்டி தள்ள முயற்சி செய்து போராடி தோற்று போனாள். ஒரு கணம் கழித்து அவனே சற்று விலகி நின்றான். ஷான்வி அவனை எரித்து விடுவது போல பார்த்தாள். அவனை எரித்து சாம்பலாக்கி விடுவதைப் போல பார்த்தாள். இதான் என்னோட தெளிவான முடிவு ஷான்வி, நீ மட்டும்தான் என் லைஃப். இதெல்லாம் தெளிவா யோசிச்சு எடுத்த முடிவு. இதுல இருந்து ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன். விவாகரத்தெல்லாம் தர முடியாது போடி என சொல்லிவிட்டு அவளது பதிலை கூட எதிர்பார்க்காமல் அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். என்ன சொல்வதே என்று தெரியாமல் இவனது பதிலை கேட்டு திணறிப்போய் அந்த இடத்திலேயே சிலையாக நின்றாள். அவளது மனம் ஏற்கனவே ரணமாக கிடந்தது. இவனது பதில் கேட்டு மேலும் இறுகி போனது. இப்படி ஒருத்தனுக்கு தகுதியானவள் நான் இல்லையே, இப்படி ஒருத்தர் வாழ்க்கையில கிடைச்சா தெய்வமா நினைச்சு வாழ்நாள் முழுக்க கும்பிட்டு வாழ தோணுமே. ஆனா அந்த கொடுப்பனை தான் எனக்கு இல்லையே என கண் கலங்கி நின்றாள். எப்படி இவங்கிட்ட இருந்து நான் விலகி போக போறேன் என்று மனதிற்குள் சிந்தித்து கொண்டே இருந்தாள். வசுந்தரா அங்கு வந்தவர், என்னமாச்சு, கூப்பிடுறேன் உள்ளே நிற்கிறியே என்றார். நீங்க கூப்பிட்டதை நான் கவனிக்கல, எனக்கு கேட்கவே இல்லத்த, சாரி என அவசரமாக கண்களை துடைத்தாள். என்னம்மா அழுதியா? மறுபடியும் ஏதாவது அடிச்சானா, திட்டினானா? சொல்லு, அவனை இன்னைக்கு நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, கொஞ்சம் லேசா தலை வலிக்குது, அதான் கண் கலங்குது என சமாளித்தாள். காஃபி ரெடியா இருக்கு, வந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காரம்மா, டிஃபன் ரெடி ஆயிடும் என்று பரிவோடு கூறினார். உங்களுக்கு எதுக்கு அத்த கஷ்டம், நான் வந்து செய்வேன் இல்லை? அதுக்கெல்லாம் ஆள் இருக்குமா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா மட்டுமே இந்த அட்டைக்கு போதும் என்று அவளது கைகளை பிடித்து அழைத்து செல்ல, பாட்டி கண்ணம்மாவோ, என்ன காலையிலேயே மாமியாரும் மருமகளும் ரொம்பத்தான் கொஞ்சிட்டு வரீங்க என்று சொன்னார். அதனால என்ன, இப்ப என் மருமகளை நான் கொஞ்சாம யார் கொஞ்சுவாங்க என சோஃபாவில் அமர்ந்தார். அஞ்சல, காஃபி கொண்டு வா என்று கூற சமையல் அறையில் இருந்து வேகமாக அனைவருக்கும் காஃபி எடுத்துக்கொண்டு அஞ்சலை நீட்ட, இதை சற்றும் எதிர்பாராத ஷான்வி அமைதியாக எடுத்துக்கொண்டாள். எல்லா வேலைக்கும் இங்கு ஆள் இருக்கும் போல என்று நினைத்து கொண்டாள். அக்னிவி அமைதியாக காஃபியை குடித்து கொண்டிருக்க, நைட் அவ்வளோ தூரம் பேசியது என்ன, குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு என்று முறைத்தாள். நீ எவ்வளோ முறைச்சாலும் வேலைக்கு ஆகாது என்பதைப் போல அவளை நக்கலாக ஒரு பார்வை பார்த்து புன்னகையை உதர்த்தான்.
கண்ணம்மாவும் இருவரது முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள். என்ன பிள்ளைங்க முகத்துல வரும் தேஜஸையே காணோம் என்றார். உங்களுக்கு வயசாகுதில்ல, அதனால நல்லா கண்ணு தெரியல. நல்லா பாருங்க, என் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியும் என்றான் அவன். எனக்கெனவோ அப்படி தெரியலடா. இதுக்கு தான் கண்ணாடியை முதல்ல மாத்துன்னு சொன்னா. என் பேச்சை கேட்டியா பாட்டி என்றான். அனைவரும் சிரித்தார்கள். ஷான்வி, நான் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்றேன். கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பூ எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் வச்சுட்டு வரியாம்மா என்று கேட்டாள். அவரது வார்த்தையை தட்ட முடியாமல் சரிங்கத்த என பூவை எடுத்து கொண்டு தனது அறைக்குள் சென்றாள். உள்ளே சென்றவள் அப்படியே மெத்தையில் அமர்ந்தாள். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் சிந்திக்க தொடங்கி இருந்தாள். அப்போது வேகமாக உள்ளே வந்து கதவை மூடினான். இப்ப எதுக்கு கதவு சாத்துறீங்க? முதல்ல கதவை திறங்க என்றாள். அதெல்லாம் திறக்க முடியாது மைடியர் பொண்டாட்டி. உனக்கு மனசாட்சியே இல்லையா? இவ்வளோ தூரம் சொல்லி அழுதுட்டு நிற்கிறேன், திரும்ப வந்து இப்படி அசிங்கமாக நடத்துக்கிறீங்க என அக்னியை வேகமாக தள்ளிவிட, எனக்கு அசிங்கமா எல்லாம் இல்லை. என் பொண்டாட்டியை கட்டிக்க நான் ஏன் அசிங்கமா நினைக்கணும்? நான் தான் உன்னை எனக்கு பிடிக்கல, விவாகரத்து கொடுன்னு சொல்றேன் இல்ல என்று மன்றாடினாள். நீங்க மட்டும் எனக்கு விவாகரத்து கொடுக்கலனா நான் இங்கேயே செத்துடுவேன் என முகத்தை தன் கரங்களால் மூடிக்கொண்டு கதறி அழுதாள். இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரியல. வேற வழியே இல்லை. கடைசி ஆயுதமா நாம நினைச்சபடி செயல்படுத்த வேண்டியதுதான் என்று நினைத்தவன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க, விவாகரத்து பத்திரத்தோடு வாங்க, இல்லைனா என் பணத்தை தான் பாப்பீங்க என்று மீண்டும் சொன்னாள். தன் ஆத்திரம் தீர அவளை அறைந்தவன் சடார் என கதவை சாத்திவிட்டு வெளியே சென்றான். அதிர்ச்சியில் ஷான்வி அவன் போன பாதையை அழுது கொண்டே பார்த்திருந்தாள். போனவன் முதல் முறையாக தனது அண்ணன் குழந்தையோடு மீண்டும் அறைக்குள் வந்தான். இந்த குழந்தையோட முகத்தை பாரு, அதற்கு பிறகு விவாகரத்து வாங்கணுமான முடிவு பண்ணிடி என அந்த அறை கதவை வேகமாக மூடிவிட்டு குழந்தையை அவளது மடியில் கிடத்தினான். அந்த குழந்தையின் அழகான புன் சிரிப்பு அவளது கண்ணீரை மறைத்தது. இப்ப எதுக்கு இந்த குழந்தை என்கிட்ட கொடுக்கறீங்க? புதுசா நாடகம் நடத்த போறீங்களா என அவனையும் குழந்தையையும் மாறி மாறி பார்த்தாள். குழந்தைய ஒழுங்கா பாருன்னு சொன்னேன் என்று கட்டளையிட்டான். அன்னைக்கு குழந்தைய கண்லவே காட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு குழந்தைய பாருன்னு சொல்றீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்றாள். ஷான்வி, மேற்கொண்டு எதுவும் பேசாத, குழந்தைய பாரு, அதை மட்டும்தான் உங்ககிட்ட சொன்னேன் என்றவன் குழந்தையின் கைகளை பிடித்து வலதுகரத்தை பிடித்து அவள் வலதுகரத்தோடு வைத்தான். அதை பார்த்தவள் ஒரு கணம் துடித்து போய் கதறினாள்.